எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். இன்றைக்கி டேஸ்ட்டான நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் நல்லா சூடானதும் சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வேகணும். வெங்காயம் நல்லா வெந்துச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 தக்காளி பழத்தை பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி பழமும் சேர்ந்து நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தக்காளி ஓரளவு நல்லாவே வதங்கிடுச்சு. நல்லா சுருளாக வதங்கிடுச்சு, பார்த்தாலே தெரியும். மஞ்சள் பொடி 2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் பொடிங்க, அதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கணும். நல்லா எல்லாம் அந்த வெங்காயம் அதோட நல்லா அந்த மசாலா செய்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்து ஃபஸ்ட்டே கரைச்சி வச்சுருக்கேன். அதை நல்லா ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு தேவையான அளவு குழம்புக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அதை இந்தளவு திக்னஸ் இருக்கிற அளவு பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடிடலாம். குழம்பு நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நான் எப்போயுமே மீன் குழம்பு, சிக்கன் வச்சேன் அப்படின்னா குழம்பு கொதிச்சதுமே நம்ம அதில் தாளித்து ஊற்றினோன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஒரு சிலர் குழம்பு வைக்க ஸ்டார்டிங்கில் தாளிப்பாங்க, ஒரு சிலர் கடைசியில் தாளிப்பாங்க. ஆனால் அந்த குழம்பு கொதி வந்த உடனே தாளித்து ஊற்றினோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே நல்லாயிருக்கும். அந்த குழம்பு நல்லா வாசம் சூப்பராக இருக்கும். கடுகு, வெந்தயம் போட்டுக்கலாம். கடுகு, வெந்தயம் நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போடணும். கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஊற்றி பாருங்கள். குழம்பு உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொத்தமல்லி இலை போட்டு கிண்டி விட்டுக்கலாம். அப்புறம் நல்லா க்ளீன் பண்ணி வச்சு நெத்திலி மீனை போட்டுக்கலாங்க. அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. ரொம்ப கிண்டாதீங்க, லைட்டாக கிண்டி மட்டும் விட்டு மூடி வச்சு இறக்கிடலாம். அவ்வளோதான். ரொம்பலாம் கொதிக்க விடக்கூடாது. ஒரு கொதி வந்த உடனே இறக்கிட்டால் போதும். நல்லா கொதிச்சிருச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோதான். டேஸ்ட்டான நெத்திலி மீன் குழம்பு தோசைக்கு, சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.